வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. குரு பகவானை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இருந்தார். இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வருது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்பட போகுது. குரு பகவான் 12வது ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு தான் வரப்போகிறார். அப்போது இந்த குரு மாற்றத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரு ஏற்கனவே 12வது ராசியில் இருந்தார். 12வது ராசியில் குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. அப்போ 12ல் குரு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருந்துருப்பார். ஏன்னா குரு சுப இடத்துல இருக்கிற போது தான் சுப பலனை கொடுப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். 6, 8, 12வது ராசிகளில் இருக்கிற போதெல்லாம் நற்பலனை கொடுக்க மாட்டார். அப்போ இவ்வளவு நாள் உங்களுக்கு குரு கடந்த ஒரு வருட காலமாக சிரமத்தையும் சிக்கலையும் தான் கொடுத்துருப்பார். எந்த மாதிரியான விஷயத்தில் சிரமம் சிக்கலை கொடுப்பாருன்னா, அவர் விரயஸ்தானத்தில் தான் இருந்தார். அதனால் நிறைய விரயங்களை கொடுத்துருந்துருப்பார். சிலருக்கு சுப விரயங்களாக போயிருந்திருக்கும். சுப விரயம்னா வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது பலன்களை கொடுத்துருந்துருப்பார். ஆனால் பெரும்பாலானோருக்கு தேவையற்ற செலவுகளையும் அந்த குரு கொடுத்துருவார். சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவுகளை கொடுத்துருவார். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ யாருக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், அதனால் மருத்துவ செலவுகளை கொடுத்துருவார். சிலருக்கு தேவையில்லாத வகையில் பணத்தை இழக்க வச்சிருவார். இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இது இருக்குல்ல, இந்த மாதிரி லைன்லாம் நமக்கு பணம் போயிடும். அப்போ பணம் லாஸ் ஆகிற மாதிரியான வேலைகள் உங்களுக்கு நடந்துடும். பண தட்டுப்பாடு அதிகமாக உருவாயிடும். பண கஷ்டம் அதிகமாயிடும். பண கஷ்டம் அதிகமானாலே கடன் பிரச்சனை ஜாஸ்தியாயிடும். அதனால் பொருளாதார சிக்கலை கொடுத்துருவார். பிள்ளைகள்னால நன்மைகளை கொடுக்க மாட்டார். பிள்ளைகள்னால விரயங்களை தான் கொடுப்பார். சிலருக்கு பிள்ளைகளோடு பகை ஏற்படுத்துகிற மாதிரி செஞ்சிருவார். பிள்ளைகளுக்கும் நமக்கு ஒற்றுமை இருக்காது. பிள்ளைகளை வச்சு கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சிலர் பிள்ளைகள் பெற்றுக்கிறதுக்காக கூட மருத்துவ செலவுகளை செய்வாங்க. அந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்தி விட்டுருவார். சிலருக்கு பேங்குனால் விரயம் வரும். பேங்க்னால் விரயம்னா பேங்குக்கு ஏதாவது நம்ம கடன் கட்டுறதா இருந்தால் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார். சிலருக்கு கோர்ட்டுனால் விரயம் அப்படின்னு சொல்லி வந்துடும். கோர்ட்டுனால் விரயம்னா ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வருது இல்லை, அந்த மாதிரி கேஸ் ஏதாவது வந்துடும். அதனால விரயத்தை கொடுத்துருவார். இப்படி விரயம் விரயம் விரயம்னே சொல்லி ஏகப்பட்ட காசை நம்ம காலி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு கொடுத்துருவார். சிலருக்கு கோயில்னால் விரயம், சிலருக்கு பெரிய மகான்கள்னால் விரயம் ஏற்படுறது, இந்த மாதிரி பலனெல்லாம் குரு கொடுத்துருவார். அதனால் கடந்த ஒரு வருடமாக 12வது ராசியில் குரு இருந்து உங்களுக்கு எந்த நன்மைகளையுமே தரலை. கெடுபலன்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ குரு சித்திரை 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது, உங்களுடைய ராசிக்கு வருது. அது நன்மையை செய்யுமா அல்லது தீமையை செய்யுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது குருவை பொறுத்தளவு ஜென்ம ராசிக்கு தான் வரப்போகுது. ஜென்ம ராசிங்கிறதும் குருவுக்கு உகந்த இடம் இல்லை. அப்போ உகந்த இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அப்போது அவர் கொஞ்சம் பாசிட்டிவான பலன்களை குறைச்சிருவார். கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் ஏற்படுத்தி விட்டுருவார். சரி, அவர் என்ன தான் செய்வார் அப்படின்னா, பொதுவாக இப்போ இருந்து ஒரு வருடம் வரைக்கும் நிறைய மனக்குழப்பங்களை அவர் தருவார். அந்த மனக்குழப்பம் சிலருக்கு குருபெயர்ச்சி ஆன உடனே வரலாம். சிலருக்கு குருபெயர்ச்சி ஆன உடனே வராது, மத்தியில் வரும். சிலருக்கு குருபெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் நிறைவேற போகுதில்ல, அந்த டைமில், அந்த கடைசி டைமில் அந்த மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டுருவார். கோபதாபங்களை ஏற்படுத்தி விட்டுருவார். மனசில் அமைதி இருக்காது. மனசில் கொஞ்சம் நிம்மதி இருக்காது. அதனால் ஒரு சிலர்னால் சரியாக தூங்க முடியாது. இந்த வேலையை குரு தான் செய்வார். அதே போல் குரு பொதுவாக பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்.
பொருளாதாரத்துக்கு அதிபதியே குரு தான். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு சரளமான பணப்புழக்கத்தை வந்து தரமாட்டார். அப்போ ஏதோ ஒரு வழியில் பணத்தட்டுப்பாடை தர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி விட்டுருவார். அப்போ பணத்தட்டுப்பாடு ஏற்படும். அதாவது கொஞ்சம் பணத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அந்த மாதிரி செய்வார். அப்போ சிலர்கிட்ட வந்து நம்ம கடன் கேட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாயிரும். அதே மாதிரி கடன்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உருவாயிரும். அதனால் அதிகமாக கடன் வாங்கிறத வந்து குறைச்சிக்குங்க. ஏன்னா ஜென்மகுரு காலத்தில் நிறையா கடன் உருவாகும், கடன் தொந்தரவும் நிறையா உருவாகும், கடனால் நிறைய டார்ச்சர் உருவாகும். அதனால் கடன் வாங்கிறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? அதே போல் மிகப்பெரிய வருமானம் வராட்டி, ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான வருமானம் வந்தாலே அதை நீங்கள் ஏற்றுக்குங்க. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தை ஓரளவுக்கு ஸ்மூகமாக வந்து நம்ம நடத்திடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை பார்ப்பாங்க, ஒரு 50,000 ரூபா சம்பளத்துக்கு வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். வேற ஒரு கம்பெனியில் 70,000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிடுவான். நாம் வந்து அந்த இடத்துக்கு, அந்த 70,000 ரூபா இடத்துக்கு வந்து போயிடக்கூடாது. 20,000 ரூபா நமக்கு கூட கிடைக்குதே, அதனால் வேறு கம்பெனிக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு போயிடுவோமேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அது வந்து தப்பு வந்துடும். வேலை போயிடும், அப்புறம் மறுபடியும் வேலை கிடைக்காது. அதனால் அந்த கிடைக்கிற சம்பளம் எவ்வளவோ அந்தளவே போதும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு வருஷ காலத்துக்கு நினைங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து வராது. உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை பொறுத்தளவு மிகப்பெரிய லெவலில் வந்து ஓடாது, ஒரு லெவலுக்கு தான் ஓடும். அதனால் தொழில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடலை, வேகமாக ஓடலை, கஸ்டமர்ஸ் நிறையா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. ஒரு வருஷ காலம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டாலும் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு பூரா பேத்துக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் ஒரு காரணம். தனஸ்தானத்துக்குடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி நடந்தால் அவங்களுக்கு பூரா பணம் கிடைக்க தான் செய்யும். பணத்தினால வந்து பிரச்சனை இருக்காது, பணத்தினால கஷ்டங்கள் இருக்காது, சிரமம், சிக்கல், கடன் அதெல்லாம் இருக்காது. இந்த தசாபுத்தி சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும். பொருளாதார தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை அந்த மாதிரி வந்து கொடுத்துரும். அதனால் இந்த குருபெயர்ச்சியில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து வீடு விட்டு வீடு போகணும், ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ வீடு விட்டு வீடு போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவானா போகலாம், ஊர் விட்டு ஊர் போகணுன்னாலும் போகலாம். அந்த வேலைகளை வந்து குரு கொடுப்பார். ஏன்னா ஜென்மகுரு காலத்தில் இடமாற்றங்கள் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும். அதனால் இடத்த மாற்றி இருக்கணும் அப்படின்னா இருந்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாகவே இடத்த மாற்றி இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பேங்க்னால் தொந்தரவு வரும். பேங்க்கில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம்னா நமக்கு கட்ட முடியாது. அதனால் அவங்க வந்து நமக்கு நோட்டீஸ் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது வேலைகளை வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம நகை நட்டுகள்லாம் வச்சுருப்போம். நகை நட்டுகள் வச்சுருந்தோம்னா ஒரு சிலருக்கு அந்த நகை நட்டுகள் வந்து அடகு போயிடும், ஏலம் போயிடும், அல்லது விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும். சரிங்களா? அதே போல் குழந்தைகள்னால கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய குழந்தைகளை வச்சு நீங்கள் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் குரு கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதனால் குரு பகவானுடைய இந்த பயிற்சி ஜென்ம குரு காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காலம்தான். மெயினாக பொருளாதாரத்தில் தான் அது வந்து பிரச்சனைகளை வந்து பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி தனிமையில் இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். சொந்த பந்தம்லாம் இருக்கும், ஆனால் யாரோட இருக்க முடியாது. தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு வந்துடும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. சிலர் வந்து ஸ்கூலில், நம்ம படிக்கிற ஸ்கூலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதன் மூலமாக அந்த ஸ்கூலை விட்டுட்டு வேறு ஸ்கூலுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். ஒரு சிலர் நல்லா படிப்பீங்க, படித்தாலும் மார்க் வந்து அதிகமாக வந்து வரதுக்கான சூழ்நிலைகள் வந்து அவ்வளோவா இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் மார்க்கு குறையிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஒழுங்காக அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். அதே மாதிரி நல்லா படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரணும்.
நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னாத்த உங்களுக்கு கல்வி வந்து கை கொடுக்கும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கனாலும் கல்வி கை கொடுக்காது. சரிங்களா? சரி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள்லாம் தேடி வரும், பிரச்சனைகள் எல்லாம் தேடி வரும், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் தேடி வரும். அதனால் வந்து அந்த வம்பு வழக்குகளுக்கு வந்து போகாதீங்க. ஒருவேளை வம்பு வழக்குகள் வந்திருந்தாலும் அந்த வம்பு வழக்குகளில் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து வராது. அப்போ அந்த வம்பு வழக்குகளின் மூலமாக நமக்கு வீணாவில் கெட்ட வேறு, வீணாவில் பண விரயம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த குரு பெயர்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் நடக்கும். அப்போ என்ன அப்படின்னா, குருவை பொறுத்தளவு மிகப்பெரிய நன்மைகளை வந்து செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை. ஆனால் இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குரு வந்து 9 கிரகத்தில் அது 1, அவ்வளோதான். இப்போ அது மட்டும் கொடுக்க வேண்டிய பலன்களை தான் நம்ம பார்த்தோம். அப்போ குரு மட்டும் நல்ல பலன்களை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. ஆனால் மீதி 8 கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை பார்க்கும். அப்போது சனி நல்லா இருந்தால் சனி தொழில் ஸ்தானத்தை கொடுப்பார். சுக்கிரன் நல்லா இருந்தால் வீடு வாசல் சொத்துக்களை பூராமே கொடுப்பார். செவ்வாய் நல்லா இருந்தாலும் சொத்துக்களை கொடுப்பார். அதே மாதிரி ராகு கேது நல்லா இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை வந்து கொடுப்பார். ஆக கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் மற்ற பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். குரு பகவான் ஒரு கிரகம் மட்டும் நமக்கு கொஞ்சம் நன்மைகளை வந்து தரமாட்டார், அவ்வளோதான். அதனால் நம்ம ஒன்றும் பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது டோட்டலாகவே இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா குருங்கிறது வந்து ஒரு கிரகம், அவ்வளோதான். அந்த ஒரு கிரகம் மட்டும் நமக்கு நன்மைகளை கொடுக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையே டோட்டலாக கெட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ ஜென்மத்தில் குரு இருக்குது, டோட்டலாகவே வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பொருளாதார சிரமங்கள் இருக்கும், அதே மாதிரி கல்வியில் சிரமங்கள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய தொந்தரவுகள்லாம் வராது, மிகப்பெரிய ஆபத்து அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. நிலைமைகளை வந்து நல்லா சமாளிச்செல்லாம் போகலாம். அதனால் ஒன்றும் பயப்படணுங்கிறது கிடையாது. அதோட சிலருக்கு தசாபதி சூப்பராக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குருனால் மிக கெடுபடியான பலன்கள் நடக்காது, மிக கெடுபலனான பலன்களும் நடக்காது. அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. ஒரு வருஷத்துக்கு குருக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு தீமையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியுது பணப்பிரச்சனை நிறையா வருது அப்படின்னு. அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கான காரணம் குரு தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் இருக்கார்ல நவகிரகத்தில், அவருக்கு போய் கொண்டக்கல்ல மாலை போடணும். கொண்டக்கல்லை வந்து அவிக்கக்கூடாது, அப்படியே வாங்கிட்டு வந்து பச்சை தண்ணியில் வந்து ஊற போட்டு அதை ஊசி நூலால் கோர்த்து மாலை மாதிரி செஞ்சு குருவுக்கு போட்டு, குருவுக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வச்சு, குரு பகவானே எனக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சிரமங்கள் தீரணும், பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரணும், கடன் காட்சி பிரச்சனையெல்லாம் மாறணும், எனக்கு மனக்குழப்பங்கள் வந்து தீரணும், எனக்கு சகல பாக்கியங்களும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் வந்து வழிபடணும். குரு ஓரை வந்து எப்போ வரும்னா காலையில் 6 to 7 வியாழக்கிழமை, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த 3 நேரத்தில் வரும். அந்த 3 நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக வருதோ அந்த நேரத்தில் அந்த குருவை வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க. அப்படி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையா நடக்கும். பணப்பிரச்சனை, பண கஷ்டம் எல்லாமே தீரும். வாழ்க்கையும் நல்லா வந்து ஸ்மூத்தாக தான் ஓடும். ஆக ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. பிரகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.